சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஃபர்ஸ்ட் உன் அண்ணன் கல்யாணம் நடக்கும். அவன் சௌந்தர்யா கழுத்துல தாலி கட்டி முடிச்ச உடனே சட்டுன்னு நீ மணமேடையில இருந்து எழுந்துரு. இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. உலகுக்காக ஒரு முடித்தும் மாங்கலித்த வாங்கிங்க. எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றையில் ஒற்று வாழ்க வாழ்கவே. கெட்டி மேளம் ஊருக்காக தேவாதி தேவர்களுக்காக மூன்று முடித்தும் ஆக மூன்று முடித்தை மணமகள் கழுத்தில் மணமகன் இடுகிறான். எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மணமகளுடன் மனசு நோகிற மாதிரி நானே நினைச்சாலும் நடந்துக்க முடியாதுமா. சார், இந்த குங்குமத்தை கழுத்தை வளைச்சு கொண்டு வந்து நெத்தில இடுங்க. திருமாங்கலத்திலே இட்டு விடுங்க. இத திருமாங்கலத்தில் இடுங்க. மாப்பிள்ள, நீங்களும் இந்த குங்குமத்தை எடுத்துட்டு முதல்ல நெத்திலையும் அதுக்கப்புறம் திருமாங்கலத்திலையும் இடுங்க. எடுத்துங்க. குங்குமத்தை எடுத்து திருமங்கலத்தில் எடுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாக தம்பதிகள் வாழ்க 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 வாழ்கவே. ரெண்டு பேரும் எழுந்துச்சுங்க. நீங்களும் எழுந்திருச்சுங்க. சுண்டு விரல ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிட்டு அக்னியை சுத்தி வாங்க. கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழ
இந்த வருஷம் உனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன உன் இடுப்புலயா ஏறி உட்கார்ந்திருக்கேன்? பாரு மாமே பாரம். காமாட்சி என்ன கண்ணு தொட காலம் இப்படியேவா போயிடும்? உன் பொண்ணுங்களுக்கு கூட கூடைய பூ வாங்கி வச்சு அழகு பாக்குற நேரம் வரும். கிளம்பலாம் அத்தை. சம்பந்தி அம்மா, நாங்க கிளம்புறோமா? சரிம்மா. சார் நாங்க வரோம். பார்த்துக்கோங்க. இளமதி, என்ன பாக்குற? அங்க என்ன பாக்குற? ஒன்னும் இல்லம்மா. என்னம்மா? நாங்க 2 பேரும் ஆட்டோலயே வரோம். கார் வந்திருக்கேன். பரவாயில்ல, 2 பேரும் ஆட்டோலயே வரோம். நான் வேற ஏதாவது வண்டி கொண்டு வரட்டுங்களா? போங்கண்ணா, போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரி. இளமதி, என்னாச்சு? வா போலாம். ஒரு நிமிஷம் கீழே இறங்குங்க. வந்து ஏறு இளமதி, போலாம். ஒரு நிமிஷம் கீழே இறங்குங்க. என்னாச்சு மதி? கீழே இறங்குங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, நான் வாழ போற வீட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஆட்டோல போலாம் வாங்க. என்ன என்னாச்சுமா? நாங்க ஆட்டோல போறோம்மா. என்னாச்சு இளமதி? அம்மா, எனக்கு இதாம்மா பிடிச்சிருக்கு. நாங்க இதுலயே போறோம். நாங்க இதுல போறது உங்களுக்கு எதுவும் கௌரவ குறைச்சல் இல்லையே? மதி, நான் அப்படிலாம் நினைப்பேனா என்ன? அப்புறம் என்னம்மா, உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். நான் போயிட்டு வரேம்மா.
வலது கால் வச்சு உள்ள போமா. பொண்ணு ரொம்ப வசதியான ஆமா பெரிய படிப்பு படிச்சிருப்பா போல இருக்கு. ஆமா ஆமா எப்படியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவா. சௌந்தர்யா, வாழ வந்த வீடு வளர்ந்து செழிக்கணும்னு சொல்லி விளக்கேத்தி சாமி கிட்ட வேண்டிக்கோ. சரிங்கம்மா. போம்மா. வாமா, வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட. கதிர, அம்மா, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சூர்யா, மா, 2 பேரும் சேர்ந்து நின்னு சாமி கும்பிடுங்க. போ.
மாமனார் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னும் கொஞ்சம். சௌந்தர்யா, இப்ப உன் டர்ன். நீ சூர்யாக்கு ஊட்டி விடு. ம், சரிங்கம்மா. ஐயோ, சாரி 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 சாரி. சரி சரி, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஏமா சௌந்தர்யா, இத கூட கவனமா பண்ண மாட்டியா? சூர்யா போட்டிருக்கிறது ஒண்ணு சாதாரண சட்டை இல்ல, சில்க் சட்டை. கல்யாணத்துக்காக எங்க அண்ணி ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி நெய்ய சொல்லி தச்சு வாங்குனது. அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியலல்ல? தெரிஞ்சிருந்தா இப்படி கேர்லெஸ்ஸா இருந்திருக்க மாட்டேன். அதுக்காக நான் உன்னை ப்ளேம் பண்றேன், நீ தப்பா நினைச்சுக்காத. உன்னை சொல்லி குற்றம் இல்ல, நீ பிறந்து வளர்ந்த சிச்சுவேஷன் அப்படி. அண்ணனோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஃபேமிலில இருந்து நாங்க பொண்ணு எடுத்திருந்தா பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருந்திருக்கும். உன்கிட்ட அதெல்லாம் எப்படி இருக்கும்? இன் ஃபியூச்சர் இப்படி நடக்காம பாத்துக்கோ. நீலவேணி, நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளுக்கு இப்படி அட்வைஸ் பண்றது? அண்ணி, நான் தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தப்பா தான் இருக்கு. உன்னோட அப்ரோச்சஸ் எல்லாமே இப்ப தப்பா தான் இருக்கு. பட்டு சட்டையோட வேல்யூ என்னங்கிறது முக்கியமா, வீட்டுக்கு வந்த மருமகளோட வேல்யூ என்னங்கிறது முக்கியமா? என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவோட மனசும் குணமும் விலை மதிப்பில்லாதது. கை தவறி ஸ்பூன் விழுந்ததுக்கு அவளோட கேர்லெஸ்னஸோ ஸ்டேட்டஸோ காரணம் இல்ல. சூர்யா மேல அவளுக்கு இருக்கிற அஃபெக்ஷன், அந்த காதல் தான் காரணம். மனசுல இருந்து காதல் பொங்கி வரப்போ கேர்ஃபுல்லாவோ கான்சியஸாவோ இருக்க முடியாது நீலவேணி. அது உண்மையான காதலாவும் இருக்காது. இந்த காதல் தான் உண்மையான காதல். இதுக்காக ஒரு பட்டு சட்டை என்ன, 1000 பட்டு சட்டை வேஸ்ட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல. சௌந்தர்யா, சம்பிரதாயத்தை பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. நீ கண்டினியூ பண்ணுமா. சாப்பிட வேண்டாமா என்ன? சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டு. இது போதும், நீங்க எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்கம்மா, போலாமா? நீலவேணி, மண்டபத்துல சொன்னதை மறந்துட்டியா?
அவசரப்பட்டு எதையாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாத. போ. இப்பதான் சார் கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் செய்யணும்ல, அதனால இன்னைக்கு ஆட்டோ வராது, நாளைக்கு பாத்துக்கலாம். வச்சிடறேன். வருண் சொல்லுங்க மாமா. உங்களுக்கு பதிலா நான் வண்டி எடுத்துட்டு சவாரி போயிட்டு வரேன். ஏய், என்ன மாப்பிள்ள விளையாடுறியா? அதானே. இல்ல மாமா, சீரியஸா தான் சொல்றேன். ஆட்டோ வேணா கார்லயே போலான்னு சொன்னது அது தப்பா? அதுக்கே என் மேல இவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியல. பயமா இருக்கு. ஐயோ, அப்படிதான் இருப்பாங்க. பயப்படாத. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் சமாளி, எல்லாம் சரியாயிடும். எங்கம்மா கதிருங்க? அங்க. லாவண்யா, பாலை காய்ச்சறதுக்கு எவ்வளவு நேரம்டி? சீக்கிரம் வா. முதல் நாளே இந்த மாதிரி உம்முன்னு இருக்க கூடாது மாப்பிள்ள. அம்மா இங்கே இருக்க? அம்மா கேஸ் தீந்து போச்சுமா. கடைசி சொட்டு கேஸ் எரிஞ்சு முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். சாரிமா. சரி, இன்னைக்கேன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சே. சிலிண்டர்காரருக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணிட்டேம்மா. அவங்க புது சிலிண்டர் வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் பாத்துக்கிறேன். இப்பதான் வேலை முடிஞ்சிருச்சுல்ல, விடுங்க. ஆமா, கதிர எங்க போனாமா? அதான் கதிர, இங்க வா. மாப்ள, போ மாப்ள, போய் ஊட்டி விடு மாப்ள. அவ பாலை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவாளான்னு பயமா இருக்கு. அது நீ தொட்டு தாலி கட்டின பொண்ணு, அப்படி எல்லாம் பண்ணாது. தைரியமா போ. தாலியை தான் தொட்டேன், அவளை இன்னும் தொடல. ஐயோ மாப்பிள்ள, நீ கட்டின தாலி அவளை தொட்டுட்டு தானே இருக்கு. போ. இல்ல மாமா, ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிடுமோன்னு. என்னது சகல, இப்படி ஒரு தொடர்நிலையே நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. மாப்பிள்ள, பாலை தூக்கி மூஞ்சில தான் ஊத்துட்டுமே. இந்த மோதலுக்கு பின்னாடி வர காதல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வா. என் கஷ்டம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? வாசகல. டேய் கதிர, பால் பழம் சாப்பிட வாடா சீக்கிரம். வா வா, நீயே கொடு. இந்தா பால் குடிங்க. எடுத்துக்கோ. பாத்து கூட. சரிங்க. அதை எடுத்து அவனுக்கு ஊட்டி விடு. ஊட்டி விடு. இளமதி கொடு. கல்யாண பொண்ணு வெயிட்டிங் பாரு. என்னடா யோசிக்கிற? எடுடா. மாப்ள, ஊட்டி விடு மாப்ள. எடுங்க மாப்ள. என்னடா தயங்குற? எடுத்து குடுடா. இந்த எடுத்து கொடுங்க. என்னம்மா? பாத்து. என்னாச்சுமா? எனக்கு பிடிக்கல. சரி, பரவாயில்ல. நீ கொஞ்சம் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு வேணும்னா சொல்லு, உனக்கு பிடிச்சத ஏதாவது ரெடி பண்ணி தரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். மாப்ள, நீ கொடுத்துரு. குடு. மாலை கழட்டி வச்சுட்டு 2 பேரும் ரூம்குள்ள போங்க, ரெஸ்ட் எடுங்க. மாலை கேட்டு. இளமதி, மாலை கழட்டிடு. குடு, இங்க குடு. இந்தாம்மா. குடு. கேந்திரி, கூட்டிட்டு போகாதே. போம்மா. கேந்திரி, ரூம கூட்டிட்டு போடா. உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்பவே முடியல. எனக்கும் சூர்யாவுக்கும் இவ்ளோ பெரிய பெட்ரூமா?
எங்க வீட்ல இருக்கிற மொத்த பேரும் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இந்த ஒத்த பெட்ரூமே போதும்மா. சௌந்தர்யா, அங்க உன் வீட்ல இந்த மாதிரி ஹை குவாலிட்டி டீக்வுட் காட், இலவம் பஞ்சு பில்லோஸ் இதெல்லாம் இருக்கா? ஆளுக்கு ஒரு பாய், ஒரு தலையணை, ஒரு பெட்ஷீட். அதுக்கு மேல வேணும்னா பக்கத்து வீட்ல தான் கடன் வாங்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எங்க வீட்ல அதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப 2 பெட்டும் காட்டும் இருக்கு. ஆனா பழைய இரும்பு கடையில போடுனா கூட போட முடியாது. இதோட விலை என்ன தெரியுமா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம், என் தலைய சுத்திரும். சரி வா. ஏமா, இந்த வீட்ல இருக்கிற 4-5 லேடிஸ்க்கு இத்தனை பட்டு புடவையா? இல்ல, இது உன் பெட்ரூம். இது அத்தனையும் உனக்கு மட்டும்தான். முகூர்த்த தேதி முடிவான அன்னைக்கே அன்னி சுடிதார் புடவைங்களுக்கோ ஆர்டர் கொடுத்து வரவழைச்சிட்டாங்க. உன்னோட காஸ்டியூம் சைஸ் டீடைல்ஸ்லாம் உனக்கு தெரியுமோ தெரியாதோ, அன்னிக்கு தெரியும். இது மட்டும் இல்ல, அங்க பாரு. எங்க 2 பேருக்கும் எதுக்குமா இவ்ளோ பர்ஃபியூம், மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம்? சூர்யாக்கு அங்க தனியா இருக்கு. இது எல்லாமே உனக்கு மட்டும்தான். இது எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். ட்ரை இட். கொஞ்ச நாள்ல நீ அண்ணியோடவோ தனியாவோ நிறைய மீட்டிங், செமினார், கான்ஃபரன்சஸ்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு பெர்ஃப்யூமை போட்டுக்கணும். நீ போற இடத்துல உன் மனசோட ஸ்ட்ரென்த்தையும் ஆளுமையும் இது குளோரிஃபை பண்ணி காமிக்கும். உன் வார்த்தைக்கு எல்லாரும் ஒபே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேல மேல மேலன்னு போய் உன்னால உச்சத்தை தொட முடியும். ராஜேஸ்வரி அம்மாவோட மருமகங்கிற இமேஜ உடைச்சு எரிஞ்சிட்டு சௌந்தர்யாங்கிற பர்சனாலிட்டியா உருவாக்க முடியும். ஐயோ, அப்படிலாம் நான் கொஞ்சம் கூட ஆசைப்படலமா. அண்ணி ஆசைப்படுறாங்களே. அப்படியா சொல்றீங்க? பட் நீ எதுக்கு இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகுற? அண்ணி ஆசைப்படுறதுல தப்புன்னு இல்லையே. ஆமாமா, அம்மா என்கிட்ட இருந்து இவ்ளோ தூரம் எதிர்பார்க்கறாங்கன்னா அது என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். வெரி குட். அப்ப நீ அண்ணியோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றத உன் லட்சியமா வச்சுக்கோ. சரிங்கம்மா. அதுக்கு நீ நான் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். சொல்லுங்கம்மா. முதல் கட்டமா உன்கிட்ட இருக்கிற வெக்கம், கூச்சம், தயக்கம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டு ஆடம்பர வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சு அனுபவிக்கணும்.